ஃபைவ் ஸ்டார் சிக்கன் வர்சஸ் கேஎஃப்சி சிக்கன். இப்போ முதல்ல இந்த ஃபைவ் ஸ்டார் சிக்கனோட பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னா, நீட்டாக அப்படியே டேப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுவே கேஎஃப்சி சிக்கனில் மேல் டேப்பெல்லாம் எதுவும் போடல. பேக்கிங் எல்லாம் அப்படியே ஓப்பனாக தான் இருக்குது. பட் உள்ளெல்லாம் கொஞ்சம் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இந்த கேஎஃப்சி சிக்கனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அதில் 2 பாக்ஸ், ஒன்று வந்து பாப்கார்னு, இன்னொன்று வந்து சிக்கன் விங்ஸு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரு, அடுத்ததாக ஒரு 3 சாஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம முதல்ல சிக்கன் விங்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி அதை வெயிட் போட்டு அது எவ்வளோ கிராம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த சிக்கன் விங்ஸு வெறும் 2 பீஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அது குட்டி குட்டியாக 2 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 68 கிராம்ஸ் வருது. இப்போ நம்ம இந்த சிக்கன் விங்ஸை சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நல்லா ஜூஸியாக ஸ்பைஸியாக நல்லா சூப்பராக தான் இருக்குது. பட் என்னன்னா இதோட பீஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக வெறும் 2 தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக சிக்கன் பாப்கார்னை ஓப்பன் பண்ணிவிட்டு அது என்ன வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்னோடைய வெயிட் 67 கிராம்ஸ் வருது. இதோட பீஸும் குட்டி குட்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, இதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, 5 ஸ்டார் சிக்கனை ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது, அது எவ்வளோ கிராம்ஸ் வருது, இல்லை அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இந்த 5 ஸ்டார் சிக்கனில் பேக்கிங் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அவுட் சைடு வெளியே பேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து உள்ள சைடு பேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இதோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 135 கிராம் இருக்குது. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த 5 ஸ்டார் சிக்கனை சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது பாருங்கள், இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் மசாலா போட்டிருக்காங்க. இந்த மசாலா தான் இந்த சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுத்துன்னு இருக்குது. பரவாயில்ல, நம்ம அந்த சிக்கனோட இந்த சிக்கன் டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம 5 ஸ்டார் சிக்கன் பாப்கார்னை பிரித்து போட்டு அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த சிக்கன் பாப்கார்னோட பீஸும் குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதுவும் குட்டி குட்டியாக தான் இருந்தது, இதுவும் குட்டி குட்டியாக தான் இருக்குது. பட் இதோட வெயிட் வந்து 85 கிராம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இந்த பாப்கார்னோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இந்த 5 ஸ்டார் சிக்கனுக்கும் கேஎஃப்சி சிக்கனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் ஒரு மசாலா போட்டிருக்காங்கல்ல, அந்த மசாலா தான். பாப்கார்னும் ரெண்டுமே சேம் தான். பட் என்னன்னா, அந்த மசாலா தான் அந்த பாப்கார்னோட டேஸ்ட்டே அதிகப்படுத்துது. இப்போ இந்த கேஎஃப்சி சிக்கன்லையும் 5 ஸ்டார் சிக்கன்லையும் இது ரெண்டுத்துலையும் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னாக்கா 5 ஸ்டார் சிக்கன் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, குவான்டிட்டியாக இருக்கட்டும், இல்லை டேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரேட்டாக இருக்கட்டும், இது 3லேயுமே 5 ஸ்டார் சிக்கன் தான் பெஸ்ட்டாக இருக்குது.